ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார், பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை, உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும், அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த திருப்பாடல் நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 93. இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க இருப்பது, கடவுள் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாக கொண்டிருக்கின்றார். ஆட்சி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, இந்த மண்ணுலகிலே இந்த ஆட்சி என்கிற இந்த வார்த்தைக்கு எவ்வாறு பொருள் கொடுக்கப்படுகிறது என்றால், ஆயுத பலத்தை, மனித பலத்தை, பணபலத்தை, செல்வ பலத்தை மையப்படுத்தியதாக இந்த மண்ணுலக ஆட்சி இருக்கின்றது. எனவேதான் இந்த மண்ணுலக ஆட்சியிலே இந்த மண்ணுலக அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்காக இவை எல்லாவற்றையும் தேடுகின்ற ஒரு நிலை நிலவுகின்றது. இது மண்ணுலக ஆட்சி. இன்றைய பல்லவியிலே ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் மண்ணுலக ஆட்சியை சொல்லவில்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஆட்சி விண்ணுலகை சார்ந்தது என்று சொல்லுகின்றார். விண்ணுலக ஆட்சி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, கடவுளை மையப்படுத்திய ஆட்சி. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைத்தார், நம் ஒவ்வொருவரையும் பராமரித்து கொண்டிருக்கின்றார், நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த கடவுளுடைய பராமரிப்பை நம்பி ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதுதான் இந்த கடவுளுடைய ஆட்சி என்பது. ஆக கடவுளுடைய ஆட்சி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, நாம் காணாவூர் கல்யாணத்திலே, காணாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுமைகளை எல்லாம் செய்த பிறகு இந்த நற்செய்தியை அழகாக சொல்லுகின்றார். இதன் வழியாக அவர் கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய ஆட்சி மகத்துவம் என்று சொன்னால் அது நம்மை சார்ந்ததாக இருக்கிறது. நமக்காக கடவுள் எல்லாவற்றையும் செய்கிறார்.
புதுமைகளை செய்கின்றார், அற்புதங்களை செய்கின்றார். அதன் வழியாக தன்னுடைய அன்பை நமக்கு தெரிவிக்கின்றார், தன்னுடைய இரக்கத்தை நமக்கு அளிக்கின்றார். எனவேதான் நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், அவர் கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்தினார். ஆக கடவுளுடைய மாட்சி என்பது நம்மை சார்ந்ததாக இருக்கிறது, நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவேதான் இந்த ஆட்சி கடவுளை மையப்படுத்திய ஆட்சி என்று நாம் சொல்லுகின்றோம். கடவுள் எப்பொழுதுமே நம்மை நினைத்தவராக இருக்கிறார். படைத்த அவர் எங்கோ விண்ணகத்திலே மட்டும் இல்லாமல் மாறாக நாம் வாழுகின்ற இந்த மண்ணகத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவது போல தன்னுடைய மாட்சியை கொண்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறார், நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், நமக்கு புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, உம்முடைய ஒழுங்குமுறைகள் எனக்கு உறுதியளிக்கின்றன என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தமிழிலே அழகான ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று சொல்லுவார்கள். ஆலமர குச்சியும் வேலமர குச்சியும் கொண்டு நாம் பல் துலக்குகின்ற பொழுது அது நம்முடைய பல்லுக்கு உறுதியை தருகிறது. அதே போல நாம் பேசுகின்ற பொழுது நாலடியாரையும் 2 என்று சொல்லப்படக்கூடிய திருக்குறளையும் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அது நம்முடைய சொல்லுக்கு உறுதியை அளிப்பதைப் போல நம்முடைய கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கைக்கு உறுதி தருவதாக இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு இருக்கின்றது. இந்த திருப்பாடலுடைய கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கின்றன. ஆகவே இந்த வரிகளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து நாம் எப்பொழுதுமே தியானிக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய இந்த திருப்பாடலும் நமக்கு சொல்லுகின்றது. கடவுள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் நம்மை ஆட்சி செய்வதில் நாம் பெருமை கொள்ளக்கூடாது. மாறாக கடவுள் என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் என்னை பராமரித்து ஆட்சி செய்கிறார், எனக்கு வாழ்வு கொடுத்து ஆட்சி செய்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் இரக்கத்தோடு காத்து ஆட்சி செய்கிறார் என்பதிலே நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கடவுளுக்கு நாம் மாட்சியை அளிக்க வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், நாம் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது அந்த கடவுளுக்கு மாட்சியை நாம் கொடுக்கின்றோம். அந்த மாட்சியை கொண்டு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துகின்றார். ஆகவே இந்த வரத்திற்காக சிறப்பாக இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நம்முடைய அனுபவத்தை நாம் ஜெபமாக கொண்டு ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை நேசக்கரம் கொண்டு வழிநடத்துகிற அன்பான வானக தந்தையே, நிறைவா ஆசிர்வதிக்கக்கூடிய உம்முடைய அன்பான கரங்களிலே, எங்களை ஆட்சி செய்யக்கூடிய உம்முடைய ஆசீர்வாதம் மிகுந்த கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த உலக பொருட்களின் மீது நாங்கள் அதிகம் பற்று வைக்காமல், மாறாக எங்களை இந்த உலகத்திலே படைத்து பராமரித்து பாதுகாக்கிற உம்முடைய ஆட்சியின் கரத்தின் கீழ் எங்களை நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அதிலே நாங்கள் பெருமை கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். இதோ என்னை படைத்த என் தெய்வம் இதோ என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரே என் அரசராக, அவரே என் தலைவராக, என் மீட்பராக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து மகிழ்வோடு இந்த வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு துணை புரியும். அன்னை மரியாளுடைய ஆசீரும் புனிதர்களுடைய தோழமையும் எந்நாளும் எங்களை வழிநடத்த ஆண்டவர் தாமே அருள் புரிவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென்.